வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மேக்ரோனி பாஸ்தா. மேக்ரோனி பாஸ்தானே வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ண போகிறதில்ல, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஸ்டைல் மசாலா போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த மேக்ரோனி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா தொக்கு மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அந்த டைமில் இந்த டொமேட்டோ கெச்சப் போட்டு கொஞ்சம் அந்த இனிப்பு, புளிப்புத்தன்மை, காரத்தன்மை இந்த மூணும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட மசாலா இட்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லி மீந்திருக்கும். அந்த இட்லி என்ன பண்ணுறது, நைட்டும் அந்த இட்லி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்களே. அந்த டைமில் இந்த மாதிரி மசாலா இட்லி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள், அதாவது வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், டொமேட்டோ கெச்சப் இருக்கும், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆன இட்லியை வச்சு இப்படி ஜஸ்ட் டாஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மேக்ரோனி பாஸ்தா 250 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 100 ml, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த பாஸ்தா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துலாம். இந்த பாஸ்தா பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக பாயில் பண்ணணும். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் பாஸ்தா நல்லா வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு வேக வச்சுருவாங்க. அப்படி பாஸ்தா வேக வச்சுன்னா உங்களுக்கு மசாலாவோட டாஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் 7 நிமிஷம் நீங்கள் பாஸ்தா பாயில் பண்ணலாம். இது ஸ்டாண்டர்ட் டைம். இன்னும் நல்லா வெல்டனாக வேணும்னுச்சின்னா 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். இப்போ இந்த பாஸ்தா இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாஸ்தா வேக வச்சு முடித்த பிறகு ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் வேக வச்ச பாஸ்தா போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக ஆறட்டும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்தது மசாலா பண்ண போகிறோம். இந்த மசாலா பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கும், வெங்காயம் இருக்கும், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் சொன்னேன். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம் இந்த இடத்துல. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைமில் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டணும். ஏன்னா ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணக்கூடாது வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குமா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இந்த தக்காளியும் போட்டு வதக்குறோம். நீங்கள் வீட்டில் எப்படி இந்த தக்காளி தொக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மசாலா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை அப்படியே நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். அதனால் ஒன்றும் தவறலாம் இல்லை. எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். இந்த முழுசாக போட்டிருக்க இந்த வெங்காயம் தக்காளி, அதாவது கட் பண்ணி போட்டிருக்க பெரிய பெரிய வெங்காயமாக தக்காளியாக இருக்கும். நீங்கள் வதக்கிறதுக்கு முன்னாடி வதக்கி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த காரத்துக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த இனிப்புத்தன்மை இது எல்லாமே சேரும். ஸோ அதனால தான் டொமேட்டோ கெச்சப் கரெக்டாக 100 ml யூஸ் பண்ண சொல்கிறேன். அதாவது 1 கப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்தாவில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான்.
மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இதே வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணும்போது கொஞ்சம் பார்ஸ்லி அப்படின்னா பேசில் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால. கொஞ்சம் பட்டர். இந்த பட்டர் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணுறேன், ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் பட்டர் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு திருப்பி கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுங்களேன், அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது மசாலா இட்லி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.comல டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். இட்லி 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, இடித்த பூண்டு 8 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 50 ml, ஸ்வீட் சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு பவுடர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லியை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். நான் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணல. அப்படி கட் பண்ண ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இட்லி நிறைய பேர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா இட்லி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஏன் கிட்ட இந்த இட்லியில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குல்ல. அதனால் டேரெக்டாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு இந்த இட்லியை போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சோம்பு. கடுகு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சோம்போட தாளிப்பு கம்மியாக போட்டிருப்பேன். இந்த இடத்துல இடித்த பூண்டு போடுறோம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்கின்னும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்ட பிறகு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த தாளிப்போட இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் போடுறோம். வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் வெங்காயம் வதங்கக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த மசாலா இட்லி நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்ட உடனே ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இந்த தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக, அதாவது அரை குழி கரண்டி அளவுக்கு தண்ணி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு டொமேட்டோ கெச்சப். இந்த மசாலா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்படி குக் பண்ணால் டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண உடனே டொமேட்டோ கெச்சப் போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ். இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் எதுக்காக போடுறோங்கன்னா இனிப்பு தன்மை கொடுக்கும். டொமேட்டோ கெச்சப்பில் புளிப்பும் இனிப்பும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் சில்லி சாஸில் கொஞ்சம் அந்த ஷார்ப்பான இனிப்பு தன்மை இருக்கும்போது இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் இந்த சாஸ் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த இட்லியை போடுறோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியும் போடுங்க. அதுக்கு பிறகு மிளகு பவுடர் கொஞ்சமாக போடணும், அதிகமான குவான்டிட்டி போட்டால் டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு இந்த இட்லியை ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் டாஸ் பண்ணக்கூடாது,
டாஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஜஸ்ட் டாஸ் பண்ணிருக்கணும். அதிகபட்சம் ஒரு 2 வாட்டி டாஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் டாஸ் பண்ணால் இட்லி உடைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு மசாலா இட்லி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம்.